நேராக பைபிள் ஸ்டடிக்காக கடந்து செல்வோம். தகப்பனே, வேதாகம பாட வகுப்புகளில் கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, நீ கொடுக்குற வார்த்தைகள் எங்களை ஆவி தியானித்து எங்கள் ஆத்மாவில் உணர்த்தப்பட்டு அவைகள் வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஆஸ்வாதமாக, சபைக்கு ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தர் உதவிச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எஸ், சங்கீதம் 133 அதனுடைய 1. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுவது. The unity of new position. புதிய ஸ்தானத்தின் ஒற்றுமை. புதிய ஸ்தானத்தின் ஒற்றுமை. அது ஒரு மனதிலிருந்து தான். சகோதரர்கள், பிரதரன்ஸ், ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆவியானோருடைய உதவியினாலேயே விசுவாசிகளின் வேலை எதுவென்றால் பரிசுத்த ஆவினாலே ஒருமையை காத்து கொள்வது தான். ஆவியானுடைய வேலையே அதான். எங்கே ஒழுங்கின்மை, எங்கே வெறுமை, எங்கே வித்தவுட் ஃபார்மிங். அவருடைய ஃபஸ்ட்டு ஹோவரிங், ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி பாருங்கள். ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி ஜெனசிஸ் சாப்டர் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எஸ், இன் பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த், பட் the earth was without form, the unclean. Amen. Hallelujah. There's the emptiness, no unity. Amen. No unity. But Trinity gods are unity. அவர்கள் ஒருமித்திருந்தார்கள். தேவன் இருந்தார், வானத்தையும் சிருஷ்டித்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் இருந்தார், ஆவியானவர் இருந்தார், ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். அவர்கள் அருகிலே செல்ல பிள்ளையாக இயேசு இருந்தார், வார்த்தையாக இருந்தார். Amen. When the word of God came, வார்த்தை வரும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தை வரும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சத்தை நல்லதென்று கண்டார். அப்போ தி ட்ரினிட்டி ஃபெலோஷிப். அப்போ அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த பூமியில் ட்ரினிட்டி ஃபெலோஷிப் போல தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே சபை ஒருமித்து வாசம் பண்ணணும். ஆகவே தான் நம்மை கர்த்தர் இன்றைக்கும் born of the Spirit, தேவனுடைய ஆவியினாலே பிறக்க வைக்கிறார். the new creature, the new. அன்றைக்கு வார்த்தை வந்த உடனே ஒரு நியூ பார்ன், நியூ கிரியேச்சர், பி லைட், வெளிச்சம் பிறந்தது. இன்றைக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்ம ஆவியில் பிறக்கிறோம். ஆவிக்குரிய சபையில் ஆவியில் நம்ம பிறக்கிறோம். ஆமென். சபையானது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மனதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 கர்த்தர் தருகிறார். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுதும் பாருங்க, அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த born again sign, the born again sign மூலமாக தான் தேவனும் தன்னை வெளிப்படுத்துகிறார். born again sign என்னது? யோவான் 3:8 there is the rushing mighty wind, பலத்த காற்று. ஆவியில் பிறந்தவன் எவனோ அவனை காற்றுக்கு ஒப்பிடுகிறார். காற்று, the sign of Holy Spirit, the presence of God, the presence of Holy Spirit, காற்று. ஸோ இந்த காற்றின் அனுபவமும் born again-க்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? they are rush, they are move. எஸ், கர்த்தரால் அசைக்கப்படுகிறார்கள். அசைந்து தேவ சமூகத்துக்குள்ளே வருகிறார்கள், ஜெபிக்கிறாங்க. அவங்க ஊழியத்தின் பாதையில் கடந்து போகிறாங்க. they moved. Amen. Holy Spirit beginning moved, same mood, அதே எக்ஸ்பீரியன்சஸ். born again ஸ்பிரிட்டில் வந்த பிலீவர்ஸ்குள்ளேயும் மினிஸ்டர்ஸ்குள்ளேயும் சர்ச்சஸ்குள்ளேயும் the moved one. Hallelujah. God's moved. கர்த்தருடைய அசைவாடுதல்.
அதே அசைவாடுதல் ஒருமனப்பட்டு பெந்தகோஸ்தே நாட்கள் இருக்கும் பொழுதும் பாருங்க, பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல the rushing mighty wind from heaven இறங்கி வருகிறது. சேம் wind இறங்கி வருகிறது. இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது. ஆவியானவர். அப்ப 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய், சகலத்தையும். இந்த நீங்கள் சாட்சி சொன்னது போல, நீங்கள் அவங்க ஜபிக்கும் போது சொன்னது போல, நான் கடந்த நாளில் இந்த சகோதரி சொன்னது போல, பொதுவாய் இட்ஸ் அ காமன். பிகாஸ் வி பார்ன் இன் ஸ்பிரிட். நம்ம ஆவியில் பிறந்திருக்கிறோம். நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, நமக்குள்ள வைராக்கியம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது, நமக்குள்ள மார்க்கபேதம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எந்த விதமான காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு மனமாக இருந்து காரியங்களை செய்யணும். ஒருமனப்பட்டவர்களாய் ஆமென் நம்ம காரியங்களை நடப்பிக்கணும். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இப்படி பொதுவாக வைத்து காமன் பிளஸ்ஸிங். ஒரு சபைக்கு கர்த்தர் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே த காமன் பிளஸ்ஸிங். ஆமென். எஸ், and had all things common. காமனா ஈவனாக பகிர்ந்து கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் இருந்தாங்க. ஈவன் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் கர்த்தர். அந்த 5 அப்பம் 2 மீன் தான், அந்த குறைவில் இருந்து தான் எல்லாருக்கும் ஷேரிங். 5000 பேரையும் புல்லில் உட்கார வைக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் பகிர்ந்து கொடுக்கிறார். சாப்பிட்டு மீதியானது எடுக்க வைக்கிறார். ஆமென். இட்ஸ் அ காமன் பிளஸ்ஸிங். காமன் பிளஸ்ஸிங் சும்மா நினைக்காதீங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ப்ராப்பர் பிளஸ்ஸிங் வரலன்னா, there is no என்னது ஃபெலோஷிப்ஸ். எல்லாவற்றையும் வைத்து பொதுவாக அனுபவிக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த கசப்பு, எந்த வைராக்கியம். ஒரு கம்யூனியனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் பொதுவாக வச்சிடணும். இப்படி இருக்கு. சோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எடுத்து போடும். கசப்பை எடுத்து போடும், வைராக்கியத்தை எடுத்து போடும். குடும்ப உறவுகளில் இருக்கிற கசப்பு, குடும்ப உறவுகளில் இருக்கிற அந்த காரியங்கள், சபையில் இருக்கிற காரியங்கள். 46 படிங்க. 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம். ஒருமனப்பட்டவர்களாய். இது வந்து கடைசியில் எங்க வருது? சர்ச்சுக்குள்ள வருது. ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. வீடுகளில் ஒரு மனம், உங்களுக்குள்ள ஒரு மனம், சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. ஹல்லேலூயா. அது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. அப்போ 44ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தது போல, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சர்ச் யூனிஃபைடு. விசுவாசிகள்னா சர்ச், சபை. நீங்கள் தான் சபை, நம்ம தான் சபை. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நீங்கள் கூடுற இடத்துல அதன் நிமித்தம் தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். நம்ம நிமித்தம் தான் தேவன் அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். உங்கள் நிமித்தம் தான் உங்கள் வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்கள் நாளைக்கு அந்த வீட்டை விற்றுட்டாலும், அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனாலும் கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். இன்னும் அந்த இடத்துல ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொரு தேவ பிள்ளை வந்தால் தான் அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார். புரியுதுன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்துங்க. இதான் உண்மை. என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் அந்த மகிமைப்படுத்துறது கூட எப்படி இருக்கணும்? யூனிஃபைட். எல்லாருக்குள்ளேயே ஒரே இருதயம் இருக்கணும், எல்லாருக்குள்ளேயே ஒரே மனம் இருக்கணும். நோ கரப்ட், நோ டிவைட், பிரிவினை, டிவிஷன். ஆமென், இருக்கக்கூடாது. அப்போ அடுத்தது பாருங்க, 47ஆம் வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இப்பதான் தேவனை துதிக்க முடியும். அதைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். இப்போ தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும். அப்போது முதல்ல உங்களுக்கு சபைக்குள்ள ஒரு மனம், சகோதரர்களுக்குள்ள ஒரு மனம். அடுத்தது பாருங்க, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் ஒரு மனம், ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பார்க்குற ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களே கர்த்தர் அவங்க ஆவியில், அவங்க எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்க, உங்கள் கூட ஐக்கியம் கொள்ள, உங்கள் கூட பேச, உங்கள்கிட்ட பேசிட்டு அன்னைக்கு இரவு அவங்க நல்ல சமாதானமாக தூங்குவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது.
உங்ககிட்ட பேசிட்டு அன்றைக்கு இரவு அவங்க சமாதானமாக தூங்குவாங்க. எஸ், ஆமென். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே தான் இயேசு வந்து என்ன செய்தார்? உங்களுக்கு சமாதானம். பூட்டி இருந்த அவங்க இருதயத்துக்குள்ளே தான் நீங்கள் பேசும்போது அந்த பூட்டி இருந்த இருதயம் என்ன செய்யும்? திறக்கும். வார்த்தை போகும். உங்கள்கிட்ட பேசின வார்த்தை நீங்கள் அவங்களுக்காக பேசி அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை. அப்போது வேதம் சொல்லுகிறது த மேக்னிஃபைடு. ஆமென். இப்போ 47ஆம் வசனத்தினுடைய கீழ்ப்பகுதி பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை அன்மல்டிப்ளை. ஆமென். எஸ், மல்டிப்ளை. மல்டிப்ளைன்னா என்னது? ஜனங்கள் பெருகுவாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வரும். சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நீங்கள் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறாருன்னா நீங்கள் நினைக்கலாம், அங்கே 5000 பேர் இருக்காங்க, இங்கே 10,000 பேர் இருக்கிறாங்க, இங்கே 20,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்குள்ள ஆவி இருக்குது? எத்தனை பேருக்குள்ள ஆவி இருக்குது? எத்தனை பேருக்குள்ள ஒரு மனம் இருக்குது? ஒரு மனம்னா நான் என்ன சொன்னேன்? முதல்ல யாரோட ஒரு மனம்? தேவனோடு. தேவனோட. நம்முடைய ஒழுங்கின்மை, நம்முடைய வெறுமை, நம்மளுடைய வித்தவுட் ஃபார்மிங், தேவனுடைய யூனிட்டி நம்ம என்ன செய்தது? பி லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்கிற்று. அந்த ஒரு மனம், பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய ஒரு மனம் நம்மளை என்ன செய்தது? யூனிட்டியில் கொண்டு வந்தது, ஒரு மனத்தில் சேர்த்தது. அந்த ஒரு மனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா நமக்குள்ள அந்த ஒரு மன ஆவி சபைக்குள்ளே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு நீங்கள் ஒரு மன ஆவியை நீங்கள் கட்டி அதே அந்த born again ஸ்பிரிட்டில் ரட்சிக்கப்பட்ட ஆவியில் நீங்கள் அதை காத்து நீங்கள் அதை என்ன செய்யணும்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து மேனிஃபெஸ்டேஷன் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். எல்லாருக்கும் தயை கிடைக்கணும், எல்லார் கண்கள்லையும் தயை கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த கிருபை போகணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மன ஆவி போகணும். உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும். அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவங்களே அவங்க எவ்வளோ தான் அடக்கி வச்சாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபிச்சதுலேருந்து அந்த காரியம் இல்லைங்க. ஆமே. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள என்ன செய்யணும்? அப்படியே நீங்கள் பயிற்சி வைத்து பழக்க வைத்து அவங்கள கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க சபையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆமென். இவைகள் இல்லாமல் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காது. 43ஆம் வசனத்தப்படி எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆமென். பார்த்தீங்களா? தேசத்தின் ஜனங்கள் தத்தளிக்க கடவர்கள். பயம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அவங்க பயப்படணும். இந்த தேவன் வல்லமையுடையவர், அவங்க நம்பிக்கணும். பயப்படும் போதே அவங்க விசுவாசம் வந்துடும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படும் போதே அவங்களுக்குள்ள ஞானம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேச அப்படி தானே நிறைய பேர் வந்திருக்காங்க சபைக்கு. அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஆமென். யூனிட்டி ஆஃப் நியூ பொசிஷன், புதிய ஸ்தானத்தினுடைய ஒற்றுமை. எஸ், பாருங்க. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசி. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இப்போ அந்த ஒருமன ஆவியில் நம்ம நல்லா கட்டப்படணும். ஒருமன ஆவியில் கட்டப்படணும், அபிஷேகத்தில் கட்டப்படணும், ஜபத்தில் கட்டப்படணும், பரிசுத்தத்தில் கட்டப்படணும், நீதியில் கட்டப்படணும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை விட்டு வழி விலகாதபடிக்கு கட்டப்படணும். ஆமென். அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நட. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் இந்த யூனிட்டிலாம் அழைக்கப்பட்ட அழைப்பு. இதுக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும், வர்த்தியாக இருக்கணும். நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். படிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவர் தாங்கி. ஏன்னா நம்ம பைபிள் ஸ்டடியில் தொடர்ந்து எதை பார்த்துட்டு வரோம்? த வார்ஃபேர் ஆஃப் த சர்ச்.
சபைக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள். அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஏறக்குறைய எண்டுக்கு வந்துட்டோம். அந்த பைபிள் ஸ்டடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்தது புது ஒரு சப்ஜெக்டில் நம்ம கர்த்தர் நமக்கு பேசுவார். அப்போ பிசாசை நம்ம எதிர்க்கணும்னா தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக முடிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆவியில் ஜெபம் பண்ணணும், ஆவியில் மன உறுதியாக இருக்கணும், ஆவியில் கருத்தா ஜெபிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண் விழித்து ஜெபிக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில். இப்போ பாருங்கள், ஒரு மனம் ஆவியில் ஒரு மனமாக ஜெபிக்கணும். ஒரு மனம் தான் முக்கியம். இதுக்கு ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். அதைத்தான் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். அப்போது அடுத்தது 3-6 வசனம் வரைக்கும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாருங்கள். இதை உடைக்கிறதுக்கு பிசாசு பல வழிகளை செய்யும். இந்த ஆவியின் ஒருமையை உடைக்கிறதுக்கு பிசாசு நிறைய வேலை செய்யும். அது கர்த்தர் முதல்ல யாருக்கு வெளிப்படுத்துவார்னா ஊழியக்காரர்கள் தான் வெளிப்படுத்துவார். ஊழியக்காரங்கள் தான் வெளிப்படுத்துவார். அவங்க தான் அதை கண்டுபிடிப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஆவியை பெற்று நல்ல ஒரு மெஷரில் இருக்கிறவங்களுக்கும் வெளிப்படுத்திடுவார். இப்படி இருக்குது சபைக்குள்ளே, இதுதான் காரணம், இதுதான் இந்த காரியத்தில் தான் சபையில் இன்னும் எழுப்புதல் தாமதிக்குது. ஒரு மனதை விட மாட்டுது பிசாசு. சபையில் ஒரு மனமாக இருக்க விட மாட்டுது, எல்லாரையும் பிரிக்குது. புரியுதா? இயேசு சொல்லுகிறார், பூமியிலே சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்தேன். அது என்ன பிரிவினை? அது செப்பரேஷன் ஃப்ரம் வேர்ல்ட். உலகத்தோடு கூட அந்த மாதிரி ஐக்கியத்தில் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க மீண்டும் உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அதான் சொல்கிறார், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேருக்கு 3 பேர் பிரிந்திருப்பார்கள். அது நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போ அந்த டிவிஷன் என்னென்னா, மகன் தகப்பனுக்கு, தாய் தகப்பனுக்கு, மகன் இதுக்கு விரோதமாக அப்படி இருக்கல்ல. ஒரே வீட்டில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. எல்லாருக்குள்ளேயும் நன்மை செய்வதில் ஒரு மனம் வரணும்னு தான் அப்படி சொல்கிறார். ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். 3ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதான் உண்மை. ஏன் நிறைய இடத்துல அந்த யூனிட்டி பிளஸ்ஸிங் இல்லை, யூனிட்டி லைஃப் இல்லை? காரணம் ஒரு மனம் இல்லை, ஒரு மன ஆவி இல்லை. வீடுகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை. ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆவியில் ஒரு மனம் இருக்கா? ஆவியில் ஒரு மனமாக இருக்கீங்களா? ஒருத்தங்க சொல்கிற ஆலோசனை எல்லாருக்கும் பிடிக்குதா? எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? சொல்லுங்கள். ஒருத்தங்க சொல்கிற ஆலோசனை இது எங்கேருந்து வரணும்னா உங்கள் வீடுகள்லேருந்து வரணும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, மகன் ஒன்று சொல்லும், மகன் ஒன்று சொல்லுவான், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அது? இதைத்தான் கர்த்தர் சொன்னார். இதுக்கு தான் அது அப்படி சொன்னார். லூக்கா 12 படி 52ஆம் வசனம். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும் 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். 3 பேர் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கூட எடுத்துக்கலாம். ஆமென். ஒருத்தங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் வேற ஒரு மனத்தில் இருக்கும். கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை தேடணும், எழுப்புதலில் பார்க்கணும். எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருப்போம். இந்த டிவிஷன் நான் சொல்கிறது, இயேசு இதைத்தான் சொன்னார், பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று. யாருக்குள்ளே பற்றி எரியணும்? 3 பேர் இருந்தால் 3 பேருக்குள்ளேயும், 2 பேர் இருந்தால் 2 பேருக்குள்ளேயும், 5 பேர் இருந்தால் 5 பேருக்குள்ளேயும். ஆமென். 5 பேர் இருந்தால் 5 பேருக்குள்ளேயும், எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம், எல்லாருக்குள்ளேயும் ஒரே மனம், எல்லா வீடுகளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் எழுப்புதல் பற்றி எரியணும். சபையில் பற்றி எரியணும், நமக்குள்ளே பற்றி எரியணும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்ம ஒரு மாறி, நம்முடைய சாயல் மாறி, நம்ம மேலே ஒட்டி இருக்கிற தூசி, நம்ம மேலே ஒட்டி இருக்கிற அழுக்கு, கந்தை எல்லாம் மாறி சுத்தமும் பிரகாசமுமான ஒரு விடியற்காலத்து வெளுப்பை போல நாம் மாறணும். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் பரிசுத்தமும் மகிமை உள்ள சபையாக அவருக்கு முன்பாக நான் நிற்கணும். இன்றைக்கி என்கிட்ட அநேக சுருக்கம் இருக்கலாம், அநேக கரை இருக்கலாம், அநேக சுருக்கம் சட்டையில் இருக்கும் பார்த்தீங்களா, சுருக்கம், ரிங்கிள்ஸ். அதே போல் நிறைய ரிங்கிள்ஸ் இருக்கலாம், நிறைய டாட்ஸ் இருக்கலாம், கரை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வரும்போது இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும்.
எல்லாம் ஒரு மனமாக இருக்கணும். அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சபையில் கற்றுக் கொடுக்கணும். அதைத்தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை அபியாசப்படுத்தணும். சரி, வாங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு 5-6 எஸ் படிங்க 4 ஓகே. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும், இதான் ஒரே நம்பிக்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம். நல்லா பாருங்க, ஒரே சரீரம். ஹல்லேலூயா, ஆமென். ஒன் பாடி. நல்லா கவனிக்கணும். இந்த யூனிட்டி எங்கேருந்து எப்படி வருது? ஒரே சரீரம். நம்ம எல்லாம் யாரு? ஒரே சரீரம். இயேசுவினுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், அந்த அவயங்கள் எல்லாம், அது எல்லா அவயங்களும் சேர்ந்து 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 இப்போ எப்படி கிறிஸ்துவின் அவயம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஒரே சரீரம், ஒரே சரீரம். புரிஞ்சுக்கணும்? அதான் சொன்னேன், இவங்க தான் அந்த ஒரே சரீரமாக இருக்கவங்க தான் ஒரே மனமாக இருக்க முடியும், எல்லாவற்றையும் வைத்து பொதுவாக அனுபவிக்க முடியும், சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருக்கும். சபை ஒரு மனம். இதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார் கர்த்தர். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே, இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? there is one body and one spirit, even as ye are called in one hope of your calling. the most holy callingல 3 காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம்னா, one body, one spirit, one hope. சொல்லுங்க, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை. one body, one spirit, one hope. one hope, ஒரே hope, ஒரே hope. one body, one spirit, கரெக்ட். ஒரே hope என்னது? நான் 10 மாடி வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அவங்க 2 மாடி வீடு தான் கட்டணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஒரே ஹோப்பாக வரும்? நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு பார்க்குறேன், அவங்க இப்போ தான் கியா கார் வாங்கணும்னு பார்க்குறாங்க. எப்படி நாங்கள் சேர்ந்து போக முடியும்? நேராக நான் பாதாளத்தில் போய் நிற்கும் ரோல்ஸ் ராய்ஸ். இதுக்காக சொல்கிறேன், அந்த ஹோப் இல்லை. மோஸ்ட் ஹோலி ஹோப் உங்களுக்கு எதுக்கு உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பு, உன்னதமான அழைப்பு. அதில் நீங்கள் ஒருமனப்படணும். இந்த முதல் 2ல் ஒருமனப்பட்டுடலாம். முதல் 2ல் ஒரே சரீரம், ஒரே ஆவி, அதெல்லாம் ஒருமனப்பட்டுடலாம். ஒரே ஹோப், ஒரே ஹோப். ஆமென். அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். அப்போ நீங்கள் வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வாசனங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். இருங்க, அப்போ வேதம் சொல்லுகிறது அதுக்கு முன்னாடி யூனிட்டி ஆஃப் ஹிஸ் நியூ பொசிஷன், புதிய ஸ்தானத்தினுடைய அந்த ஒரு மனம். நீங்கள் எபேசியர் 4:4 படிச்சிங்க, 4:4 படிச்சிங்கல்ல, 5:6 படிங்க. 5:6 ஒரே கர்த்தரும், ஒரே கர்த்தர், ஒரே இல்ல 4:4 இருந்தே படிங்க. நான் அதில் டக்குன்னு வந்துட்டேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. அப்போ ஒரே நம்பிக்கைனா ஹோப், ஒரே பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட். இப்போ 5:6 படிங்க. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இதான் இந்த ட்ரினிட்டி. இந்த ட்ரினிட்டியை மாதிரி உபதேசிக்கிறவங்களோ, ட்ரினிட்டியை மாதிரி ஃபெலோஷிப்புக்கு வாங்கன்னு சொல்கிறவங்களையோ தள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க. இதுதான் ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஹோப், ஒரே பாடி, ஒரே ஸ்பிரிட்,
இதில் ஏதாவது ஒன்று சேர விடாதபடிக்கு பிசாசு பிரிக்கும். நாங்கள் அந்த சபை, நாங்கள் எந்த உபதேசம், நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் இதை வந்து கேளுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வர்றோம். ஒரு மனம் கொள்ளவே கூடாது. கேர்ஃபுல். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வஞ்சிக்கப்படுறாங்க. கடைசி நாட்களில் இந்த ஒரே ஹோப், ஒரே பாடி, ஒரே ஸ்பிரிட்டு, இதுக்கு விரோதமாக தான் நிறைய காரியங்களை பிசாசு செய்யுது. ஆமென். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஒன் பாடி மீன்ஸ் கிரைஸ்ட்ஸ் பாடி. தட்ஸ் கால்ட் த சர்ச். ஆமென். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 படிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12. சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும். பாருங்க, இது வந்து இயேசு மேனிஃபெஸ்டேஷன்ல உயிர்த்த பிறகு மேனிஃபெஸ்டேஷன்ல கர்த்தர் இதை எல்லாருக்குமே இந்த காரியத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கிறார். மேரி மெக்தலேன் தொட வரும்போது சொன்னார், என்னை தொடாதே. எம்மாவூ சிஷ்யர்களிடத்தில் சொன்னார், கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய இருதயத்தில் மந்த இருதயம், டல் ஹார்ட்டடாக இருக்கீங்களே. ஒவ்வொரு அவயமும் தோமாவுக்கு பாருங்கள், உன் கையை நீட்டி விரலை இங்கே விடு, கையை நீட்டி என்னை தொட்டுப்பார் அப்படின்றார். ஓகே, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை சொல்லி தான் வெளிப்படுத்துகிறார். பின் அதுக்குள்ளே போல. அப்போது எப்படி எனில், ஒரே சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் ஒரு சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சபை, சரீரம்னா சபை. பாடி ஆஃப் கிரைஸ்ட்னா யாரு? சபை. நம்ம எல்லாருமே ஒரே சபை தான். ஒரே மேய்ப்பன். இப்போ தானே பார்த்தீங்க, ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே சோத்திரம். அப்போ 13ஆம் வசனத்தை படிங்க. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். அதனாலதான் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ள தாகம் தீர்க்கப்பட்டோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆவிக்குள்ள தான் தாகம் தீர்க்கப்பட்டோம். புரியுதா? எல்லாம் ஆவியில் ஒரு மனமாக இருக்கிறதுனால தான் ஆவியில் எல்லோரும் ஒரு மனமாக நிரம்புகிறோம். ஆவியில் ஜெபிக்கிறோம். ஆவியில் அந்த 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 வல்லமை ஓய்ந்து போன பிற்பாடு பாருங்கள், எல்லாருக்குள்ளேயும் ஒரு ப்ளஷர், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஈவனாக இருக்கும். உங்களுக்குள்ளே மாறுபாடாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களை செக் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஸ்பிரிட்டு சரியில்லை. நீங்கள் தனியாக ஒதுங்கி போகிறீங்க. தனியாக நீங்கள் உங்களை பிசாசு தனியாக ஒதுக்கி வச்சு வேலை செய்யுது. தனியாக உங்களை செப்பரேட் பண்ணி பண்ணுது. இந்த செப்பரேஷன்லேருந்து நீங்கள் விலகக்கூடாது. இந்த சபை செப்பரேஷன்லேருந்து என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையிலையோ உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையிலையோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகவே கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த ஒரே ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட். சரியா? அப்போ ஒன் பாடி நம்ம பார்த்தோம், ஒன் ஸ்பிரிட். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ஒன் ஹோலி ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 12:4 படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு. தீர்க்கதரிசன வரம், மற்றபடி என்னது, வியாக்கியானம் பண்ணுற வரம், அந்நிய பாஷை வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பல வரங்கள் இருக்கிறது. கிஃப்ட் இல்லையா? 9 கிஃப்ட்ஸ் மேலே இருக்கு இல்லையா? அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வேறையாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர், ஆவியானவர்னா பர்சனாலிட்டி, ஹோலி ஸ்பிரிட். பர்சனாலிட்டினா எல்லாருக்குள்ளேயுமே அதே ஒரே இருதயம் இருக்கும், எல்லாம் ஒரே மனம் இருக்கும். நல்லா கவனிக்கணும். இதுதான் எழுப்புதலில் தான் இது வரும். இன்றைக்கி ஏன் வரமாட்டுது? ஏன் சபை? நாங்கள் 5000, நாங்கள் 10,000, நாங்கள் பாருங்கள் டவர், எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆவி இல்லை. எஸ் எஸ் எவ்வளோ டிவிஷன், எவ்வளோ பிரிக்கிறாங்க. ஏன்? அந்த அவங்க வந்து அந்த ஒன் ஹோப், அந்த ஒன் பாடி, அந்த ஒன் ஸ்பிரிட்டில் வரல. சகலவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கணும்னு வரல. இது ஒரு ஆழமான காரியம். ஆதி சபையில் இது இருந்தது. ஒருவனாகிலும் தங்களுக்கு உண்டானதை தங்களுதுன்னு சொல்லலை.
ராப்சருக்கு முன்பாக நான் சொல்கிறேன், எழுப்புதல் வந்துட்டா இது வரும். எழுப்புதல் வந்துட்டா இது வரும். என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? யாருமே நமக்குன்னு ஒன்றும் சொல்ல மாட்டோம், நம்மளுதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டோம். அந்த ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட். புரியுதா? இப்போ ஒன் பாடி, ஒன் ஹோப், ஒன் ஸ்பிரிட்னா, இப்போ என் பையன், நான் என்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன். என் பையன் நாங்கள் இருக்கேன்னா ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப். சரியா? இவனுக்குள்ளே என்ன தாட்ஸ் இருக்கோ அதே தான் எனக்குள்ளே என்ன இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு. நீங்கள் ஸ்பிரிட்டில் வரும்போது, ஆவியில் வரும்போது, அங்கே ஏன் பிரிவினை இருந்தது? ஒழுங்கின்மை, வெறுமை ஏன் இருந்தது? சிருஷ்டிப்பில் ஏன் இருந்தது? ஆழத்தில் இருள் இருந்தது. ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது. நம்முடைய ஜீவியத்தின் ஆழத்துக்குள்ளே என்ன இருக்குது அதை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆழமான ஆவிக்குரிய ஜீவியத்தில் போகும்போது அலைகள் திரைகள் எல்லாம் உங்கள் மேலே புரண்டு போகும். நீங்களோ ஆழத்தில் இருப்பீங்க. புரியுதா? நீங்களோ ஆழத்தில் இருப்பீங்க. ஸோ எந்த காரியத்திலையும் நீங்கள் உங்களைய தனித்து பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தா, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு போக யாருக்கு கொடுக்கலாம்? யாரை திருப்திப்படுத்தலாம்? எந்த சபை கீழே இருக்குது? எந்த சபைக்குள்ளே இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட வாங்க முடியாமல் இருக்கிறாங்க? தேடி கண்டுபிடிப்பீங்க. உங்கள்கிட்ட 2 இருக்கும். ஒன்றை கொடு. இதில் இப்படி ஆரம்பிக்கணும். ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. கேர்ஃபுல். கொஞ்சத்தில் உண்மை இருக்கணும், கொஞ்சத்துலையாவது உண்மை இருக்கணும். நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், நான் அதுதான் சொல்லுவேன் என் மகன்கிட்ட, இந்த புது பொருள் எதுவும் வாங்கணுன்னா அவன் இதில் போடுவான். ஆமாம், அவன் OLX கிங். அவன் எப்படியாவது போட்டு எப்படியாவது அடிச்சிடுவான், எப்படியாவது அதை சேல் பண்ணிடுவான். ஆனால் அவன்கிட்ட கேட்பான், அப்போ இந்த பாஸ்டர் வர்றாரு, இந்த சபையில் வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பாஸ்டர் எங்களுக்கு இது இல்லைன்றாங்க. சரி, நீ எவ்வளோ சொன்னார் வேலை? அதிலிருந்து நம்ம இந்த பொருளும் வாங்கட்டும், குறைச்சி அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்து போட்டோம். இது வரைக்கும் அப்படி வாங்கிட்டு போனவங்க யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. நமக்கும் தேவை இருக்குது, இல்லை இலவசமாக கொடுக்குறது இலவசமாக கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஃப்ரீயாக கொடுக்கணும். அப்படி இல்லை, இதை நம்ம கொடுத்து இன்னொன்று வாங்கணும் அப்படின்னா அதில் நம்ம அதிலேருந்தே நம்ம பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த ஒரு மனதை கொண்டு வந்தால் தான் சபைக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் ப்ரீச்சிங்கில் ஒரு அத்தாரிட்டி இருக்கும், உங்கள் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும். இல்லைன்னா வெறும் வெற்று பிரசங்கமாக தான் இருக்கும். என்னெல்லாம் பார்த்தோம்? ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப். ஆமென். இந்த ஹோப் எப்படி இருக்கணும்னா, ஆமென், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற 2:16-17. எஸ், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. 16 படிங்க, 16 போடுங்க. அங்க 2 காரியம் வருது, ஒரு காரியம் வருது. குட் ஹோப், நல் நம்பிக்கை. கரெக்டா புடிச்சிட்டீங்க. And hath given us everlasting consolation and good hope through grace. Good hope. And the hope, எப்படிப்பட்ட hope? என்னெல்லாம் சொன்னோம்? One body, one spirit, one hope. அந்த hope எப்படிப்பட்ட ஹோப்பா இருக்கணும்? நல்ல நம்பிக்கை. Good hope. 17ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க.
உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் குட் வேர்ட், ஹல்லேலூயா, குட் வேர்ட் அண்ட் ஒர்க் கம்ஃபர்ட் யுவர் ஹார்ட்ஸ். அப்பதான் உங்க இருதயம் தேற்றப்படும். உங்கள் இருதயத்தை தேற்றி and establish you in every good word and work. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. practice the truth. சத்தியத்தை நடைமுறைப்படுத்துவது. எஸ், சும்மா வாயுக்குள்ளே பேசிட்டு போகக்கூடாது. ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட். அது குட் ஒர்க்கா, குட் வேர்டா உங்களுக்குள்ளேருந்து வரும். அது நல்ல எண்ணம் இருக்கணும், நல்லதை செய்யணும்னு எண்ணம் இருக்கணும், நல்லதை செய்யணும். நம்ம எல்லாம் ஒன்று தானே, எதுக்கு பிரிவினை? ஆமென், பிரைஸ் காட். அவங்க ரட்சிக்கப்படலை, இருந்தாலும் யார்? என் சகோதரன் தானே, அவங்களே நம்ம நேசிப்போம். கூடுமான வரலும் எவ்வளவோ நேசிச்சாச்சு, எவ்வளோ பண்ணியாச்சு, இன்னும் அவங்க மாறல. ஒரு விஷயம் பண்ணி பார்ப்போம். கரங்களை வைத்துங்க, கரங்களை வைத்துங்க. உங்களுக்குள்ள அந்த குட் ஹோப் இருந்தால் தானே, எஸ், உங்களுக்குள்ள அந்த குட் ஹோப், அந்த ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், இது இருந்தால் தானே இந்த 1+1 2 மாறும் இல்லையா? இல்லைன்னா ஒன்றா தான் இருக்கும். ஒண்டியாக இருந்து விழுபவனுக்கு ஐயோ, ஐயோ தான். ஒருமித்து வாசம் பண்ணாமல், ஒரு மனம் இல்லாமல் சபையில். ஆமென். சில வேளைகளில் நான் பார்த்துருக்குறேன், சபை விசுவாசிகள் கொஞ்ச காலம் அப்படியே போவாங்க. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு காரியம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கணவர் மூலமாக உச்சக்கட்ட போராட்டம் குடும்பத்துக்குள்ளே ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் வருது. அப்போ ஆதியில் சொன்ன அதே ஆலோசனை அந்த சகோதரிக்கு சொன்னேன், உடனே ஏற்றுக்கொண்டார்கள். பாஸ்டர் சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறோம். ஆமென். எஸ், அந்த ஒன்றுக்குள்ளே வராங்க பாருங்கள். அந்த ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப், அதான் அந்த ஒரு மனம், அந்த யூனிட்டி. அங்கேருந்து வந்தால் தான் உங்களுக்குள்ள நல்ல வார்த்தை இருக்கும், நல்ல குட் ஒர்க். குட் ஒர்க்குன்னா என்னது? நல்ல ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். குட் ஒர்க், கிரியைகள் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். எஸ், அப்போது சத்தியத்தை விசுவாசிப்பதோடு கூட அல்லாமல் அதை காத்து கொள்ள வேண்டும். we must guard it. நாம் அதை பயிற்சிக்கணும். நாம் வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் we are only foolishing ourselves. நாமளே என்ன ஆக்கிக்கிறோம்? முட்டாளாக்கிக்கிறோம். இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறத பார்க்குறேன். எவ்வளோ காலங்கள் குறிப்பிட்டு காரியத்தை கர்த்தர் பேசுன்னா அவங்க அப்படியே அதை, ஏன்னா அவங்களால முடியலை. அந்த ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப்புக்குள்ளே வர முடியலை. இட்ஸ் அ ட்ரூ. நான் இது ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். எஸ், அந்த ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட், ஒன் ஹோப், ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம். ஏன்னா மாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, என் சரீரம்லாம் அடங்க மாட்டுதே, நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா? கவனிங்க. என் சரீரம் அடங்க மாட்டேங்குதே. அடங்கலாம் நான் என்ன செய்யணும்? எப்படி அடக்கணும்? ஒரு வசனம் சொல்லுங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் சிலுவையில் ஒன் ஹோப், கோ டு ஒன் ஹோப். ஒரே நம்பிக்கையா இயேசு, நீங்களும் அதில் ஒரே மனமாக போங்க. இயேசு எப்படியோ, அவர் எப்படி எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, செல்ஃப் டெனியல் வருதா? அப்போ அந்த செல்ஃப் டெனியலில் வந்துட்டாலே ஒன் ஹோப்புக்குள்ளே வந்துடுறீங்களா, வரலையா? புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இது உங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இது சபைகளில் வரும். தனிப்பட்ட விதத்திலிருந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸிங்கில் கொண்டு வரணும். அப்போ தான் அது சர்ச்சுக்குள்ளே வரும். அப்போ தான் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு
அவனுடைய தாடிகளிலும் அவனுடைய அங்கே அடுத்தது அது சரியா பாருங்க, ஃப்ளஷ் இல்லாத இடத்துல பார்த்து தான் அந்த அனாயிண்டிங் ஃப்ளோ வரும். தாடி, பியர்ட்ல நோ ஃப்ளஷ், கேர்மன் நோ ஃப்ளஷ். கவனிக்கிறீங்களா? பியர்ட், அவனுடைய தாடிகள் 2ஆம் வசனம் எங்க வருது? அது இந்த ஃப்ளோ அனாயிண்டிங் எங்க வருது? பியர்ட், தாடியில மாம்சம் இல்லை. அடுத்தது எங்க வருது? அங்கி, வஸ்திரத்தில் நோ ஃப்ளஷ். ஹோலி ஸ்பிரிட் த்ரூ அப்படியே அதாங்க ஒரு மனம், அதான் ஒன் ஸ்பிரிட், அதான் ஒன் ஹோப். இதைத்தான் எழுப்புதல் கர்த்தர் சபையில் கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். இதான் உண்மை. ஹோலி ஸ்பிரிட் ஃப்ளோ. ஏன்னா அவர் பாருங்க, ஹோவரிங், எஸ் ஸ்டில் ஹோவரிங். ஏன்? ஒரு மனம் வரணும். அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட் இல்லை. எல்லாருக்கும் எப்படி இருக்கு? பிரித்து வச்சிருக்கு பிசாசு. இருள்னால ஒழுங்கின்மையை வச்சிருக்கு, வெறுமையை வச்சிருக்கு. கர்த்தர் தானே சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததுல ஏன் இப்படி? ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாத ஜீவியம், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத ஜீவியம். இஃப் யூ born again in spirit, உனக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு இன்னும் நீ ஒரு மனம் இல்லாமல் ஒன் ஹோப், ஒன் பாடி, ஒன் ஸ்பிரிட்டுக்கு அகேன்ஸ்டாகவே நீ இருந்தா நீ நியாய தீர்ப்பில் பதில் சொல்லி ஆகணும். யாராக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த பாடியில் பிரச்சனை சரீர பிரகாரமான காரியத்தில் தான் அடங்க மாட்டுதுன்னா அதை அடக்கணும். கிராஸில் நெயில், கோ நெயில், ஹல்லேலூயா. சிலுவையில் அறை ஒப்பு கொடு. சிலுவையில் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்றாரு. நீ அறையப்பட ஒப்பு கொடு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். மித்தத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22-25 வரைக்கும் படி. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவங்களா இல்ல, அதை கேர்டுன்னு சொன்னேன். காத்துக்கணும். மகனே, வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாத இருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும், காட், எல்லா காவலோடும் அதை காத்துக்கொள். அதனிடத்து நின்று ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட தைலம் உனக்குள்ளிருந்து ஊற்றப்படும். உன்னை அது முதல்ல நிரப்பும். உனக்குள்ள நோ, த்ரூ யுவர் பியர்ட், த்ரூ யுவர் நோ ஃப்ளஷ் பிளேஸ், த்ரூ யுவர் garment. ஆமென். உன்னை ஐடென்டிஃபை பண்ணுகிற வஸ்திரம் ஒரு ரட்சிப்பாக கூட இருக்கலாம், உன் நீதியின் சால்வையாக கூட இருக்கலாம். அதனூடாக எல்லாம் அந்த வல்லமை கடந்து வரும், அந்த அபிஷேகம் கடந்து வரும். அங்கே கர்த்தர் ஆஸ்வாத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். வாசிங்க யாக்கோபு 1:22-25. அல்லாமலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். கண்ணாடியில் பார்க்கறது போல பார்த்துட்டு அடி போன உடனே சபைக்கு வந்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு அப்படி போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறது. அதான் கண்ணாடியில் பார்க்கறது போல. கண்ணாடியில் பார்த்த உடனே இப்படியா இருக்கு, நான் இப்படியா இருக்கேன். ஆமென். சரி பண்ணணும்.
அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும், இங்கெல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு அது மறந்துடும், வேறு வேலை வந்துடும், கண்ணாடி மறந்துடும். அடுத்ததுக்கு சபைக்குள்ளே வரும்போது தான் பார்க்கும். ஏன்னா இங்கே தானே நம்மை நாமே நிதானி தெரிகிறோம். கண்ணாடி தானே, கண்ணாடி தானே சபை, கண்ணாடி தானே. கண்ணாடியா கண்ணாடி இல்லையா? அங்கேருந்து கண்ணாடி இங்கே வரும், உம்மை பாரும் முதல்ல. அடுத்தது இங்கே வந்து இப்படி வரும். ஆமென். பாஸ்டர் எனக்கு ஒரே பிரச்சனை, பொறையாத்தான் சொன்னால் கேட்க மாட்டார், எல்லாம் பண்ண மாட்டார். உன்னை பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படி செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, என்னை பார் யோகம் வரும். சோத்திரம். அதுக்கு தான் கண்ணாடியை மாட்டி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். நான் அதை அவர்கிட்ட கேட்டேன், இது எதுக்கு சார் மாட்டி வச்சு? அது கந்திஷ்டிக்கு சார். கந்திஷ்டிக்கு இவ்வளோ பெரிய கண்ணாடியை மாட்டி வச்சுருக்கீங்களே, கந்திஷ்டி எதுக்கு சார்? அப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு போனால் உங்கள் வீட்டுக்கு எதுவும் ஆகாது என்ன? நாங்கள்லாம் பார்த்துட்டு போனால் உங்கள் வீட்டுக்கு எல்லாம் நல்லதாயிடும் சார். அது அந்த காலத்தில் பழக்கம் சார், அந்த காலத்தில் பழக்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சில பேர் வீட்டில் கூட ஹாலில் பெருசாக வச்சுருப்பாங்க. எதுக்கு? வர்றவங்க அதில் பார்த்துடணும். பார்த்துட்டா அவங்க கண் திருஷ்டி எல்லாம் கண்ணாடியில் போயிடும். கண் திருஷ்டியெல்லாம் எப்படிப்பட்ட செட்டப் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட செட்டிங்ஸ் பிசாசு வச்சிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே இருக்குது உங்களுக்கு வேலை, முகமுகமாக பார்ப்போம். அங்கே நீ இந்த மாய கண்ணாடி, மந்திர கண்ணாடி, எந்த கண்ணாடி அங்கே செல்லுபடி ஆகாது. கரங்களை வைத்துங்க, ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருந்து ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே வாசி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:4 ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எபேசியர் 4:4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளில் ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரே, சபைக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்களை, ஆதியில் சிருஷ்டித்த உலகத்தில் வந்த போராட்டம், ஒழுங்கின்மை, வெறுமை, இவைகளை முறித்து போட ஆண்டவரே, முதலாவதாக ஆமென், த ட்ரினிட்டி ஃபெலோஷிப், த ட்ரினிட்டி ஃபேமிலிஸ், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பூமியின் சிருஷ்டிப்பை உருவாக்கி நல்லதென்று கண்டினது போல இன்றைக்கி கேட்ட வசனத்தின்படி பிள்ளைகள் நல்லதென்று கண்டு இந்த ஒரே நம்பிக்கையும் ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உள்ளவர்களாக ஒன்றையே ஆண்டவரே, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் ஆண்டவரே, கிறிஸ்துவின் சரீரமான பூரண வளர்ச்சிக்கு தக்கதாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் நடத்த நான் செபிக்கிறேன். சமாதானத்தோடு பிள்ளைகள் புறப்பட்டு செல்ல உதவி செய்யுங்க, ஆசீர்வாதத்தை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர்